இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். காலையிலே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பூஜை பண்ணிட்டேன். பாலை வந்து காய்ச்சி வச்சுட்டேன். ட்ரை ஃப்ரூட்ஸ், கொஞ்சமாக கொக்கோ பவுடர் அண்ட் ஒரு செவ்வாழைப்பழம் மட்டும் போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்க் ஷேக்காக போட்டு நானும் தம்பி மட்டும் குடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி பண்ணியிருந்தேன். கூட வந்து பாசிப்பருப்பு சாம்பார் வந்து கேரட் பீன்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன். தம்பிக்கு தோசை வேணும்னு கேட்டனால அவனுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். நைட்டே வந்து வேர்க்கடலை ஊற வச்சுருந்தேன். அதையும் ஒரு 5 விசிலுக்கு வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட நறுக்கின பெரிய வெங்காயம், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, லெமன் ஜூஸ், கொஞ்சம் பெப்பர், ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் ஆட் பண்ணி அதை வந்து ஸ்நாக்குக்கு வச்சுட்டேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக கத்திரிக்காய் அண்ட் தட்டைப்பயிறு போட்டு புளிக்குழம்பு தான் வச்சுருந்தேன். புளி மட்டும் கம்மியாக சேர்த்து மசாலாஸ் கூட கொஞ்சம் தேங்காய் மட்டும் ஆட் பண்ணி அரைச்சி சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக ரசம் வச்சுட்டு சிறுகீரை பொரியல் பண்ணியிருந்தேன் சைடிஷ்க்கு. பிரேக்ஃபாஸ்ட் நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு இருந்த பாத்திரத்தெலாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.